அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜிதுகளுடைய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணி, மஸ்ஜிதுகள் தொழுகையோடு வணக்க வழிபாடுகளோடு நின்றுவிடக் கூடாது. அங்கு கல்வி போதனை நடக்க வேண்டும். சிறியவர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி. நம்மள மஸ்ஜிதுல பள்ளிவாசல்ல ஒரு தப்சீர் வகுப்பு நடத்தினா, ஹதீஸ் வகுப்பு நடத்தினா பள்ளி நிர்வாகம் சொல்லுவாங்க, எங்களோட பள்ளியில ஹதீஸ் வகுப்பு நடத்துங்க, தப்சீர் வகுப்பு நடத்துங்க. நடத்துற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் 50 பேர் நிரம்பி வழியும். கடைசியில கரும்பு செஞ்சு கட்டரும்பாங்கிற மாதிரி ஒரு 4 பேர் குந்திட்டிப்பாங்க. போன மோல யோசிப்பாரு, பயான் பண்றேன் இல்ல நாமளும் எழுப்பிட்டு போறேன்னு சொல்லிப்போம். உண்மையில் பள்ளிவாசல்கள்ங்கிறது ஒருவரை தர்பியத் கொடுக்கிற இடம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. மஸ்ஜிதுக்கு வார எல்லாருமே கரெக்டா தொழுவாங்கிறது இல்லை. இப்ப சிலர் தொழுகிற தொழுகையை பார்க்கிற நேரம் நமக்கு கவலையா இருக்குது. ருக்கு செய்ய தெரியா, சுஜூது செய்ய தெரியா, தக்பீர் கட்ட தெரியா. சிலர் தொழுகையை பார்க்கிறது நேரம் இது எந்த வகைக்குள் அடக்குறன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். சில உலமாக்கள் கூட தொழுகிறார்கள், எப்படி கால சுஜூதுல வைக்கணும் இன்னும் தெரியாத இருக்கிறார்கள். ருக்கு செய்ய தெரியாமல் இருக்கிறார்கள். சில நேரங்கள்ல சிலர் குர்ஆன் ஓதுகிறார்கள் தொழுகையில். உலமாக்கள், நான் மத்தாக்களை பத்தி சொல்லல, அவர்களுடைய மஹ்ரஜ் மொழிகின்ற விதம், அவர்கள் ஓதுகின்ற விதம் சில நேரங்கள்ல நமக்கு கவலையா இருக்கு. நானே திருத்தி கொடுக்குறேன். சில ஆலிம்களை கூப்பிட்டு, இப்படி தொழாதீங்க, இப்படி ஓதாதீங்க, இது பிள்ளை, இது ஹதீஸுக்கு முரண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நல்லா கேட்டுக்கொள்ள அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வர்றார், பள்ளிவாசல்களை சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழிக்கிறன்னு சொன்னா சிலருக்கு சிறுநீர் போயிடும், அவங்களுக்கு தெரியாமலுக்கு. அப்படி இல்லை, அவர் சிறுநீர் கழிக்கிறார் பள்ளிக்கு. சஹாபாக்கலாம் அடிக்கிறது, பாயுறாங்க அவரை பிடிக்கிறது. ரசூல் ஹான்னு சொல்லி போறார்கள். ரசூலா சொன்னார்கள், அவரை விடுங்கள். அவருடைய சிறுநீர்ல ஒரு வாளி தண்ணீரை ஊற்றி விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமா முஇஸ்தும் முயஸ்ஸிரீன் வலம் துபது முஅஸ்ஸிரீன், நீங்கள் மக்களுக்கு இலகுபடுத்துவர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்களே தவிர கஷ்டப்படுத்துவதற்காக அனுப்பப்படவில்லை. மஸ்ஜித் அந்த மனிதனை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதனே, சகோதரனே, இது பள்ளிவாசல், இது அசுத்தப்படுத்துகின்ற இந்த மாதிரியான காரியங்களுக்குரிய இடம் அல்ல. இதில் அல்லாஹ்வுடைய திக்ர், தொழுகை, தஸ்பீஹ் செய்யப்படுகின்ற இடம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்கிறத பார்க்கிறோம் ஹதீஸ்ல. அந்த மனிதர் பிறகு ஒரு பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம இர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம்னி அஹதா. என்ன கொண்டு வரும் அந்த வசனம், எனக்கு ஒரு ஞாபகம். யா அல்லாஹ், எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, மற்ற யாருக்கும் ரஹ்மத் செய்கிறார் சொன்னார். அவர் ஒரு நாட்டுப்புற மனிதர், பட்டிக்காட்டு மனிதர். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு மஸ்ஜிதுல ஒரு தவறு செய்கின்ற பொழுது தர்பியத் கொடுக்கின்ற இடமாக அந்த மஸ்ஜித் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள், பாருங்க நம்ம பயான் பண்றோம், எவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவர்களை பொறுமையோடு அனுசரித்து போறதுதான் அந்த பள்ளிவாசலுக்கு வருகின்ற பெரியவர்களுடைய பண்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகள் உமைமா என்கிற குழந்தை, அந்த பிள்ளைய தோல்ல வச்சுட்டு தொழுவார்கள். தொழுற நேரத்துல ரசூலுல்லாஹ் தொழுற நேரத்துல அந்த பிள்ளை தோலுக்கு மேல ஏறிடும். ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருக்கவள ஏறிடும். ரசூலுல்லாஹ் எழும்புற நேரத்தை தூக்கி வச்சுட்டு எழும்புவார்கள், திரும்ப தோல்ல வைத்துக் கொள்வார்கள் ஹதீஸ்ல வருது. ஏன்? குழந்தைகளோடு ரசூலுல்லாஹ் விளையாடி கொண்டு தொழுதிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கும் அந்த தர்பியத் கிடைக்கணும். அப்ப மஸ்ஜிதுகள் என்கிறது மார்க்கத்தை போதிக்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும், மார்க்க காரியங்களை சொல்லிக் கொடுக்கின்ற இடமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு மஸ்ஜிதோடு தொடர்புடைய இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல ஞாபகமூற்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களை பற்றி சொல்கின்ற பொழுது, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகீன், பள்ளிவாசல் என்கிறது இறையச்சம் கொண்ட தக்வாதாரிகளுடைய வீடு என்று சொன்னார்கள். அப்ப பள்ளிக்கு வாரவர் யாரு? வேற ஹதீஸ்ல வருது, ஒருவர் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறார் என்றால் அவரை மூமின் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று சொன்னார்கள். பள்ளிவாசல் தக்வாதாரிகளுடைய, இறை விசுவாசிகளுடைய இல்லம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்ல தொடர்ந்து சொல்கிறார்கள், இப்படி சொல்லிவிட்டு, ஃபமன் வனினல்லாஹு அஸ்ஸ வஜல் லிமன் கானல் மஸாஜிது பியூத்தஹு ரௌஹ வ ரஹ்மத வல் ஜவாஸ அல ஸிராத், யார் பள்ளிவாசலோடு தொடர்பாக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 விஷயங்களை பொறுப்படுகிறான்.
ஒன்று அவருக்கு மன நிம்மதியை அல்லாஹ் பொறுப்படுக்கிறான், இரண்டாவது அவருக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், மூன்றாவது சிராத்தை இலகுவாக கடக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பார்க்கிறோம். மறுமையில அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கிறான். அதுல ஒரு மனிதர் யார் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளியோடு தொடர்புடைய உள்ளம் கொண்ட மனிதர். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா நாம பார்க்கிறோம், நம்ம வாழக்கூடிய சமூகத்துல மக்ரிப் தொழுவார், தொழுதுட்டு அந்த உதுவோட அப்படியே வீட்டை போவார்கள், போயிட்டு இஷாவுக்கு பாங்கு சொன்ன உடனே உடனடியாக பள்ளிக்கு வரும். இத்தனையும் அவருக்கு கடை இருக்கும், வேற வேற வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் ஈடுபடுவார். பாங்கு சொன்னா பள்ளிக்கு வருவார். இது எப்படிப்பட்ட பக்குவம் பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் வெளியில் இருந்தாலும், வியாபாரத்தில் இருந்தாலும், விவசாயத்தில் இருந்தாலும், என்ன காரியத்தில் இருந்தாலும் அவருடைய உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மஸ்ஜித், பள்ளிவாசல். எப்ப பாங்கு கேட்கும், எப்ப தொழுகைக்கு போறேன். நாம் ஷூத்தி சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சிலருக்கு சில சிறப்புகளை கொடுக்கிறான். அதுல ஒருவர் இந்த பள்ளியோடு தொடர்புடைய மனிதர். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. ஒருவர் என்ன செய்வார்னு சொன்னா, வீட்டுல இருந்து உது செய்வார். உது செய்கிற நேரத்துல அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அப்படிதானே? ஒருவர் உது செய்கிறார், வீட்டுல உது செய்கிறார். உது செஞ்ச என்ன நன்மை? நல்ல முறையில கரெக்டா ஒருவர் உது செய்தால் என்ன நன்மை? அதற்கு அவர் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது உதுவுடைய சிறப்புகள் ஒன்று. இரண்டாவது, பள்ளிவாசலுக்கு வாரார். பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வர்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு எட்டுக்கு ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது, ஒரு எட்டுக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. இரண்டாவது விஷயம் பாருங்க, வீட்டுல உது செய்யறது உண்டு, இரண்டாவது பள்ளிக்கு நடந்து வருகிறார். மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதனை, பள்ளிவாசல்ல வந்து ஒருவர் ஒரு தொழுகை தொழுகிறார், சுன்னத்தை தொழுகிறார்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அல்லது லுஹர தொழுகிறார், அல்லது மக்ரிப தொழுகிறார், மக்ரிப தொழுடு இஷா வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார், அப்படியும் விளங்கலாம். அல்லது சுன்னத்தை தொழுது கொண்டு ஃபர்லுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், எந்ததிரு ஸலாத், தொழுகைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவருக்குரிய நன்மை ரிபாத் என்று சொன்னார்கள். ரிபாத்னு சொன்ன என்ன? ஹதீஸ்கள்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய பாதையில மக்கள் இஸ்லாத்துக்காக போராடுறதுக்கு ஒரு ஜிஹாதுக்கு போறாங்க, முஜாஹிதுகளாக போறாங்க. அந்த முஜாஹிதுகள் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருப்பார்கள். தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல கொஞ்சம் பேரு நைட்ல முழிச்சிருந்து காவல் காப்பார்கள். இவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சிறப்பு என்னன்னு சொன்னா, அந்த கண்கள் நரகம் போகாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த ரிபாத்துடைய சிறப்பு யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, ஒருவர் தொழுதுட்டு சுன்னத்து தொழுதுட்டு ஃபர்லு தொழுகைக்காக காத்திருக்கிற ஒருவர். நானும் தான் நீங்களும் தான். நாம் என்ன செய்வோம்? அப்புசரப்பட்டு 1 ரக்காத் 2 ரக்காத் 3 ரக்காத், சில நேரங்கள் கடைசி அத்தையாத் கடைசி அதுவும் இல்லாமல் போயிடும். ஆனால் உண்மையான அந்த மஸ்ஜிதோடு உறவுள்ளவர்களுடைய நிலை எப்படி இருக்கு என்றால், அவர்கள் இந்த 3 நிலையை கையாளுவார்கள். வீட்டில் உதவி செய்வார்கள், நேரத்தை திட்டமிடுவார்கள், நடந்து வருவார்கள், தொழுகைக்கு வந்து சுன்னத்தை தொழுது விட்டு ஃபர்லுக்காக காத்திருப்பார்கள். இந்த நன்மை எல்லாம் கொள்ளையடிச்சதுக்கு பிறகு கடைசியாக ஃபர்ல தொழுதுட்டு பாருங்க, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த நிலையில் அவர் மரணித்தால் அவருடைய நிலை, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் தர வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்ட நிலையில் நம்முடைய மரணம் நம்மை சந்திக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் பள்ளிவாசல். வீட்டில் தொழுகின்றவர்களுக்கு, வீட்டோடு இருக்கின்றவர்களுக்கு இந்த நிலை கிடைக்காது. இது பள்ளியோடு தொடர்புடைய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. சில ஹதீஸ்கள்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன ஃபி துலலி இலல் மசாஜிதி பின்னூரி தானி யௌமல் கியாமா. பிரகாசம் இல்லாத, வெளிச்சம் இல்லாத இரவு நேரங்களில் ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகைக்காக நடந்து வருகின்ற மக்களுக்கு நீங்கள் மறுமையில் மிக பூரணமான ஒளி இருக்கிறது என்று நன்மாராயம் கூறுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம நல்ல வெளிச்சத்துல இருக்கிறோம். இது ரசூலோட காலத்துல சொல்லப்பட்ட செய்தி. அப்படியான ஒரு காலத்துல வாழ்ந்த மக்கள் அந்த சிறப்பை அனுபவித்தாலும், இன்று பிரகாசமான வெளிச்சமான காலத்துல கூட
நம்மால் அதை செய்ய முடியாமல் இருக்கிறது என்றால் நம்மை விட துரதிஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும் என்பதை அன்புள்ள சகோதரர்களே நாம் கட்டாயமாக இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும். மஸ்ஹர் ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி: யார் பள்ளிவாயிலுடன் தொடர்பாக இருக்கிறாரோ அவருக்கு 3 விடயங்களை அல்லாஹ் பொறுப்பெடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அம்3 விடயங்களும் எவை? கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07026555658 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.